டாக்டர் பென்னட் இது என்னோட ஃபர்ஸ்ட் மலையாள படம் டெபியூ. இந்த படம் வந்துட்டு கதை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் எடுத்த ஒரு படம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கேன், எனக்கு டிஃப்ரெண்டாக பண்ணணும் ரொம்ப ஆசை. நம்ம ஆல்ரெடி சத்யாவில் ஒரு போலீஸ் கேரக்டர்லாம் பண்ணியிருக்கோம். பட் மூவின்றது ஒரு இதுதானே, ஒரு என்ன சொல்கிறது, சில்வர் ஸ்க்ரீனுக்கு வரும்போது அங்கே ஒரு போலீஸாக பண்ணும்போதுன்றது ரொம்ப ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுதான் நான் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்ததுனால லைக் எல்லாமே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கா, டிவிக்கு இதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது நம்ம ஒர்க் பண்ணி தான் புரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். அண்ட் எனக்கு ரொம்ப இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா என்னோட பேரே தான் கொடுத்துருக்காங்க, ஐஷா IPS இந்த கேரக்டர் பேர். ஐஷா വന്നില്ലെങ്കിൽ ഞങ്ങൾ തകർന്നു പോയി. ஸோ அவங்க வந்து கேரக்டர் இது பண்ணும்போதே வந்து என்ன மைண்டில் வச்சு ஓகே நான் இப்போ எப்படியெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸிக்யூட் பண்ணி அந்த மாதிரி இது பண்ண ஒரு கேரக்டர் இது. இது எப்படின்னா லைக் த்ரில்லர் மூவி, ரிவெஞ்ச் மூவி. ஆனால் வந்து நம்ம நிறைய ரிவெஞ்ச் மூவி பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ வந்துட்டு பாப்பட்ட ஒரு பையனுக்கு வந்து ஏதாவது நடக்கும், பணக்காரனா வந்து ரிவெஞ்ச் பண்ணுவான், இல்லைன்னு பணக்காரங்க திடீர்னு ஒரு நாள் எல்லாமே போயிடும், அப்புறம் வந்து அவன் பயங்கரமாக வந்து என்ன சொல்கிற நெகட்டிவ் ஷேடாக வந்து இது பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம்ல. இது வந்து எப்படின்னா ஒரு சாதாரண ஒரு பெனட்டுன்ற ஒரு டாக்டரு, அவருக்கு அவரோட ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக வில்லங்களாக வரவங்க வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, பணம் இதெல்லாமே இருப்பாங்க. இவர் ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளாக இருப்பார். அவர் எப்படி அந்த ஃபேமிலிக்கு நடந்த துரோகத்துக்கு ரிவெஞ்ச் பண்ணுறாரு அப்படின்றது தான் கதை. இதில் வந்து இவர் வந்து இவருக்கு தெரிஞ்ச மென்டலிசம் வச்சு த்ரூ அவுட்டா அது மூலியமா வந்து இந்த 4 கொலையும் பண்ணுவாங்க. மூவி ஆரம்பிச்சு ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அந்த ட்விஸ்ட் தான் கதையே. லைக் என்னடா இப்படி நடந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி கொலை நடக்கும்ன்ற மாதிரி ஒரு இது நோட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி போக வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம யூஸ்வலா இந்த மலையாள ப்ரொடக்ஷன்ஸ் பார்க்குறோம் இல்லையா, த்ரில்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் கூட்டு போவாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ண முடியாதுன்னு ஓகே நெக்ஸ்ட் இது நடக்குமோ அப்படின்னு நினைச்சா வேற ஒன்று நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஜேர்னலை தான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி பெரிய படம் இதெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு குட்டி படம், நல்ல கதை, கரெக்டாக ரீச் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன். என்டையர் டீம் வந்து நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு. லைக் என்ன சொல்கிறது, அவர் வந்து ஃபைட்டு ஒன்றுமே இது வரைக்கும் பண்ணி அவர் முட்டியெல்லாம் வந்து ஏதோ அடிபட்டு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் இருந்தார் 1.5 மாதம். அப்படி அவருக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது ஹார்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தருங்களுக்கும் இப்போ சார் ஆனங்கிலும் சாருக்கு வந்துட்டு ஒரு 30-35 இயர்ஸ் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மலையாள இண்டஸ்ட்ரியில். ஆனால் இது வந்து அவரோட சொந்தமான டெபியூ படம்னா இதுதான். ஸோ அதனால அவருக்கும் அந்த ப்ரெஷர் இருந்துச்சு, லைக் ப்ராப்பராக பண்ணணுன்றதுக்காக. பிகாஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் மலையாள படம்னாலே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இப்போல்லாம். அதே மாதிரி நம்ம ஒரு படம் எடுத்துகிட்டு போகும்போது சும்மா எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, ரிட்டன் கேள்வி கேட்குற அளவுக்கு தான் ஆடியன்ஸ் இப்போ இருக்காங்க. லைக் ஏமாத்திர முடியாது அப்படியெல்லாம் ஏதோ ஒன்று கொடுத்து. ஸோ மொத்தமாக வந்து எல்லாருமே எஃபோர்ட் போட்டு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறோம். எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே வேணும். அதுக்காக தான் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து நீங்கள் இது பண்ணுறோம். லைக் தமிழ்நாட்டிலே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே லைக் நம்மளுக்கு தெரிஞ்ச 4 பேரும் பார்ப்பாங்களே அப்படின்றது மாதிரி. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். உங்களோட எல்லாம் லவ் அண்ட் இது நீங்கள் நிறைய எனக்கு கொடுத்துருக்கீங்க. டிவி வந்து தொடங்குறது கிட்டத்தட்ட 2017 நாங்கள் அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேனோ அதுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டும் லவ்வும் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அதனால மட்டும்தான் நான் மேலே தான் போயிட்டுருக்கேன், தாண்டி எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் இன்னும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த இப்போ இருக்கிற நம்ம டைமில் வந்து அவ்வளோ காம்படிஷன்ஸ், அவ்வளோ புது ஆர்டிஸ்ட்டு திடீர்னு வந்து எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது பட் ஸ்டில் நான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன்னா உங்களோட எல்லாம் சப்போர்ட்னால தான். அதே மாதிரி இந்த மூவியும் லைக் உங்களோட அந்த சப்போர்ட் கிடைக்குன்ற நம்பிக்கையெல்லாம் இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். வேறு இது ஒரு நல்ல மூவின்னு சொல்கிறது. நீங்கள் இதோட டீசர் பார்த்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு இதுக்கிடையில் நான் மெயினாக கேரளாவில் தான் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் தமிழில் அக்செப்ட் பண்ணணுன்னு எனக்கு கொஞ்சம் அது ஹோப் இருக்கிற மூவிஸ் தான் நான் இங்கே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறேன். அதில் இந்த ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு பார்த்தபோதே அதோட குவாலிட்டி, நான் கதையை பற்றி எதுவும் சொல்லலை, ஆனால் அதோட குவாலிட்டி அது நல்லாவே இருக்குது. வேறு இங்கே இருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸில் கூட ஒரு 10 பேரை எடுத்தால் அதில் 5 பேராவது டைரக்ஷன் எப்படியாவது டார்கெட் பண்ணவங்கிறது தான் இருக்கும். வேறு அந்த ஒரு மைண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா கூட அது தெரியும். கரெக்டாகவே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில்
அவங்க இதை எப்படி ஒரு ஃப்ரேமிங் ஆனாலும் மீதி விஷயமானாலும் குவாலிட்டி நல்லாவே பண்ணியிருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இது தமிழ் ஆடியன்ஸுக்கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கேன். வேறு எப்படி இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு உப்புமா படம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு விஷயமே வராது. குவாலிட்டி பக்காவாக இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டே சொல்கிறேன், இது ஒரு எப்படி ஒரு பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரு பெரிய படம் இல்லை. ஆனால் மலையாளத்திலேயும் கொஞ்சம் ஃபெமிலியரான நல்ல ஆர்டிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் ஆயிஷா, அப்படியே நான் சொல்கிறேன். நம்ம ஊரோட இல்லை, இப்போ உங்கள் ஆயிஷாவை இருக்கிற நம்ம ஆயிஷா இதில் மெயின் லீடு தான் பண்ணியிருக்கு. அவங்கள பிக் பாஸு மீதி சீரீஸு அதே மாதிரி வெப் சீரிஸ் இதில் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கும். ஆனால் இதில் அவங்களோட எப்படி ஒரு போலீஸாக அவங்க வரும்போது எப்படி அதே மாதிரி இதில் லவ் போர்ஷனும் இருக்குது. ரெண்டு எப்படி ஃபேஸில் കാര്യങ്ങൾ ஆயிஷாவில் பார்க்கலாம் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு நம்பி வந்து தியேட்டரில் பார்க்கலாம். எனக்கு இன்னும் ஆடியன்ஸுக்கிட்ட தான் சொல்ல வேண்டியிருக்கு. எப்படின்னா இப்போ வர்ற மல்டி ஸ்டார் மூவிஸ் மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நல்ல கதை இருக்கிற மூவிஸு அது இப்போ மலையாளத்திலே ஆனாலும் தமிழில் ஆனாலும் சுத்தமாக இருக்காது. படத்தோட ஸ்டார்ஸை மட்டும் பார்க்காம அதோட குவாலிட்டியும் அதே மாதிரி எப்படி அதை அவங்க அதுக்காக எடுத்த எஃபர்ட் உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும். அதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு தான் எனக்கு ஆடியன்ஸுக்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி இருந்தாலும் இது May 22 கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா 3 ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆக போகிறேன். எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆடியன்ஸும் இது பார்த்து அவங்கள சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இனிமேலும் நம்ம இப்போது நான் டோட்டலாக நான் டெக்னீஷியனாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்த ஆள் தான். இங்கே இருக்கிற ஒரு பல்ஸில் எனக்கு தெரியும் கொஞ்சம் நல்ல படம் வந்துட்டேன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணும். உங்களை நம்பி தான் நானும் தைரியமாக இங்கே தமிழில் ரிலீஸ் பண்ணுறேன். எல்லோரும் திയേറ്ററിൽ வந்து ഇത് பார்த்து ടോട്ടൽ ടീമെ സപ്പോർട്ട് பண்ணுங்க. തമിഴ് പടങ്ങൾ ഒത്തിരി കാണാറുണ്ട്. ഞങ്ങൾ തമിഴിലെ എല്ലാ ആർട്ടിസ്റ്റിൻ്റെയും പടം കാണാറുണ്ട്. രജനികാന്തിൻ്റെയും വിജയുടെയും അജിത്ത് എല്ലാം ഞങ്ങൾ ഫാനാണ്. പിന്നെ ഈ ഒരു പടത്തിൽ അഭിനയിക്കാൻ കിട്ടിയതിന് അതുപോലെ നിങ്ങളുടെയൊക്കെ ഈ മീഡിയക്കാരുടെ മുമ്പിൽ ഇവിടെ വരാനുള്ള ഭാഗ്യം ലഭിച്ചതിന് ആദ്യം ഞാൻ ഈശ്വരനോട് നന്ദി പറയുകയാണ്. കാരണം ഞാനിവിടെ വന്നിട്ട് നിങ്ങളുടെയൊക്കെ ഈ ഇത്രയും മീഡിയക്കാരെ കണ്ടപ്പോൾ ഞാൻ തന്നെ പേടിച്ചു പോയി. കാരണം എൻ്റെ ലൈഫിൽ ഫസ്റ്റ് ടൈമാണ് ഇത്രയും മീഡിയക്കാരുടെ മുമ്പിൽ സംസാരിക്കുന്നത്. ഇതിനു മുമ്പ് അഭിനയിച്ചിട്ടുള്ളത് നാടകമായിരുന്നു. സ്കൂൾ ഓഫ് ഡ്രാമ ആയിരുന്നു, സ്റ്റൈലൈസ്ഡ് നാടകം, അല്ലെങ്കിൽ പ്രൊഫഷണൽ നാടകം, അതിലൊക്കെ ഞാൻ പ്രവർത്തിച്ചിട്ടുണ്ട്. പക്ഷേ ഈ ഒരു സിനിമയ്ക്ക് ഇതുപോലുള്ള ഒരു റോള് ചെയ്യാൻ എനിക്ക് അവസരം തന്ന സാബു സാറിന് ഞാൻ ആദ്യമായി നന്ദി പറയുകയാണ്. ശരിക്കും പറഞ്ഞാൽ ബെന്നറ്റ് ടീം ഞങ്ങളവിടെ ഒരു കുടുംബം പോലെയൊക്കെ കാസർഗോഡും എറണാകുളത്തും ഒക്കെ ഷൂട്ടിംഗ് നടന്നത്. ഇപ്പോൾ ആയിഷയാണെങ്കിലും ആയിഷ കുറച്ച് ആക്റ്റൊക്കെ അറിയുന്നത് എന്നെക്കാട്ടിലും കൂടെ ഒത്തിരി അറിയുന്നതാണ്. പക്ഷേ കലാഭവൻ മധുചേട്ടനും സാബു സാറും ആയിഷയൊക്കെ എനിക്ക് ഇങ്ങനെ ഈ റോള് ചെയ്യാൻ എന്നെ പ്രേരിപ്പിച്ചതും എനിക്കെല്ലാം പറഞ്ഞു തന്നതൊക്കെ ഇവരൊക്കെ തന്നെയാണ്.